சோகத்திலையும் கோபத்திலையும் அழுது புலம்புற நாள்ல உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? ஏன்டா டேய் விஷால், உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல ஈழத்துல எங்களுடைய சொந்தங்கள் கொத்து கொத்தாக சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் கொன்று குவிக்கப்பட்ட போது நமிதாவை வச்சு கலைஞர் தொலைக்காட்சியில மாநாட மயிலாட நிகழ்ச்சியை நடத்தினான்டா கருணாநிதி. இன்னைக்கு அதே நமிதாவை வச்சுக்கிட்டு நீ இசை திருவிழா நடத்துற. எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்சவாங்க ஏமாளி மாதிரி தெரியுதாடா அயோக்கிய பயலே. உறவுகளுக்கு வணக்கம். நேற்று வளர்ந்த கட்ட தற்குறி விஷால் அவர்களை அண்ணன் மயில் அவர்கள் சும்மா போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கிறாரு. என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு போய் பார்த்தா, ஏங்க அந்த வளர்ந்த கட்ட இருப்பான்ல, நானும் மதக்காரன் தான்டா அப்படிமான அவன் பண்ண வேலை தாங்க. ஒரு காலத்துல ஈழ சொந்தங்கள் இறந்தப்ப நமிதாவை கூட்டி வச்சுக்கிட்டு மாநாட மைநாட நிகழ்ச்சி நடத்துறாங்க. இப்போ மே 18 இனப்படுகொலை நாள்ல அதே நமிதாவை கூட்டிட்டு வந்து கோடையில் ஒரு ஜாலி குமரியில். யார் இதுக்கு தலைமை? திருட்டு பய விஷால். அப்ப கோபம் வரும்ல, அப்ப மயில் நான் பேசுறதுல தப்பே இல்லை. எனக்கு என்ன ஒரு வருத்தனா, இங்கேயே வாழ்றானுங்க, நம்மளோடய இணக்கமா ஆயிடுறானுங்க. அவன் பேசுற தமிழ்ல ஒரிஜினல் தமிழாவே மாறுறானுங்க. சரி விடு, நீ வந்த வாழ்ந்த, இன்னும் நல்லா வாழு, உனக்கு என்ன வேணும்? நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்களா மக்கள். அவங்க கொடுக்குற பணத்தால தானே நீ வளர்ற. அவங்களுக்கு எப்படா துரோகம் பண்ற உங்களுக்கு மனசு வருது? டேய், பணத்தை வச்சு நீங்க என்னடா பண்ண போறீங்க? ஏண்டா கை கட்டின தூரத்துல இருக்கிற நம்ம ஈழ சொந்தம் அவங்கள கொத்து கொத்தா கொண்டு கூச்சானுங்கடா. அந்த நாள்ல எப்படா நீங்க வந்து கூத்தடிலாம் ஒண்ணு சேர்ந்து குழு 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 குழுன்னு நிகழ்ச்சி நடத்துறீங்க? புரியல. உன் வீட்டுல ஒருத்தன் செத்தான்னு வச்சுக்காங்க, அந்த நினைவு நாள்ல இப்படிதான் நீ வந்து நடிகர்லாம் கூட்டி வச்சுட்டு கும்பல் நடிப்பியாடா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தமிழர்கள்லாம் வந்து கேட்க ஆள் இல்லையா? நம்ம எது வேணாலும் பண்ணலாம். நடக்கிறது நம்ம ஆட்சி தானே, நம்ம நைனா ஆட்சி தானே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. தப்பு ராசா தப்பு. அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் சீமான் காலம். சும்மா பொழந்து பொட்டன்னு கட்டிடுவோம், துவச்சி தோரணம் கட்டிடுவோம். உன்னெல்லாம் ஏய் சாதாரணமா எங்களை நினைச்சிடாதா, நீ ரொம்ப வருத்தப்படுவ. இத்தோட ஆட்டத்தை நிறுத்திக்கா. மீண்டும் மீண்டும் தமிழருக்கு ஏதாவது எதிராக செயல் செய்யணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க. நினைக்க கூடாது, நீ கனவுல கூட நினைக்க கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு படம் ஓடாத ராசா உண்டு, ஒரு படம் ஓடாது. படம் இல்ல, படத்தோட போஸ்டர் கூட ஒட்ட விடாம பண்ணிடுவோம். ரொம்ப வருத்தப்படுவேன். எங்களை இழிவு பண்ணுவீங்க. மே 18 எவ்வளவு வழிகளை சுமந்து நிக்கிற அந்த நாள்ல நீ நடிகரை கூட்டிட்டு கும்மான் அடிப்ப. வந்தவன் போனவெல்லாம் எங்களை மண்டமால கொட்டுவீங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டு வாயை கெஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்குதான் எங்களை பெத்து விட்டுக்கிறாங்க. ஏண்டா பரதேசி, வர்றப்ப எப்படி வர்றீங்க? ஒண்ணு தெரியாத நாட்டு வர்றது, அப்படியே நடிக்கிறது. ஒரு 2-3 படம் ஹிட்டாச்சுன்னு வச்சுக்காங்களேன், நானும் தமிழன் என்ன நம்புங்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்னு சவுண்ட் வர்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தெலுங்கு நகரத்துல யாருக்குங்க என்ன பிரச்சனை? சீமானுதான் பிரச்சனை நினைக்கிறேன். டேய், நீ அப்படியெல்லாம் பேசினப்பே உன்னை பொழந்து கட்டி பொட்டணம் வைக்கணும். என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வந்தவன் போறவெல்லாம் எங்களை பேசுறதுக்கு நாங்க என்னடா பண்ணணும்? என் இனம் மேல வரணும், எங்களுக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் நடக்கணும், என் மொழியை காப்பாற்றணும்னு மீட்டெடுக்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி எவங்கிட்டையும் சமரசம் செய்யாம எடுத்துக்கிட்ட கொள்கையில தட்டம் மாறாம ஒரு தலைமை வந்துகிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் தான்டா சிக்கல் கொடுப்பீங்க? ஏடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க வயிற்றுக்கு சோத்தத்தானே திங்கறீல், வேற ஏதாவது பீஸா பர்கர் தின்றீங்களா? சொல்லு. சின்ன பசங்க தானே, அப்படி எதாவது பேசிட்டு போயிடலாம் நினைக்காத. தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். என்ன சொல்றது? ஆளுங்கட்சி அதிகாரம் உன்னை மிரட்டி செய்ய சொன்னாங்களா, இல்ல நீயா எங்களுக்கு எதிராக செய்யணும்னு செய்யறியா? என்னன்னு தெரியாம நாங்க முடிக்கிறதா இருக்கு. அப்படி ஏதாவது மனசுக்குள்ள வச்சு தமிழங்க தானே போயிட்டு போறானுங்க, நம்ம தான் அங்க வந்து ஆளணும், நம்ம இனம் தான் அங்க வந்து அதிகாரத்துல இருக்கணும், இவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா? என்ன நினைக்கிற? அப்படி இப்படி கனவுல கூட நினைச்சிடாத. கனவையே சிதைச்சிருவோம் நாங்க. எல்லா நடிகருமே பாருங்களேன், இந்த சினிமாவில எல்லா நடிகருமே வரப்ப அங்க அடையாளங்களை மறைச்சிடுறானுங்க. அவங்க நடிக்கிற படத்தை நம்மளும் வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல, கதை நல்லா இருந்தா வரவேற்கிறோம். ஆனா அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறோம் பாத்தீங்களா, அங்க தாங்க நம்மளுக்கு நாமளே குழிய வெட்டிக்கிறோம்.
அந்த குழியில நம்மளை இறக்கி விட்டு மண்ணை போட்டு மூடி போறானுங்க. வருவானுங்களாம், ஒரு 50 ஒரு 60 படம் நடிப்பானுங்களாம், உடனே இந்த நாட்டுக்கு நான் சிஎம் ஆகணுமானுங்களாம். அதுவும் நம்பிக்கிட்டு தற்குறிங்க வாத்தலைவன் தூக்கி சிஎம் சீட்டுக்கு வெயிட்டிங் 2026 நாங்க தாங்கிறானுங்க. மனக்கோட்டை கட்டுங்கடா. ஆனா நடக்காத விஷயத்தை ஏன்டா பண்றீங்க? எடுத்தோன்னா சிஎம் ஆயிரலாம்னா எப்படி? இந்த சினிமா ரசிகர்கள் எல்லாமே நீங்க ரசிங்க, நான் வேண்டானே சொல்லல. இவன் நம்ம நாட்டுக்கு தேவையா? இவன் நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கொடுத்துட முடியுமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நடிப்பை தவிர வேற என்ன தெரியும் நடிகருக்கு? சொல்லு, என்ன தெரியும்? எல்லா நடிகரும் இல்ல, இந்த நாட்டை ஆளுன்னு நினைக்கிற நடிகர் மட்டும் கேட்க. சில நடிகர்லாம் அறிவுபூர்வமாலாம் இருக்கிறாங்க. நம்ம வந்தமா நடிச்சுமா போனமான்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இல்ல நம்ம இந்த மண்ணில் தானே நடிக்கிறோம், தமிழ் மண்ணில், அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும், நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கிற நடிகரும் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் ஏன்டா திசை திரும்புறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? இந்த நிகழ்ச்சி இப்போ ரொம்ப அவசியமா போச்சு விஷால் அவர்களுக்கு. நீ வருஷம் நடத்துறியா? நடத்து. இதனால என்ன பயன்? நடிகர் சங்க கட்டடம் கட்டணுமா? அதுக்கு பணம் இல்லையா? பிச்சை எடுக்கிறியா? ஆமா, நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? உங்களுக்கு வர வருமானத்துல இருந்து நீங்க கட்டலாமே. ஒவ்வொரு நடிகரும் 100 கோடி 150 கோடி நீங்க தான் சொல்றீங்க சம்பளம். ஏன் அந்தந்த நடிகர் ஒரு 10 கோடி 10 கோடி கொடுத்தா கட்ட முடியாது ஒரு நடிகர் சங்கம்? அதுலயும் அந்த நடிகர் சங்கம் கட்டி முன்னாடி கலைஞர் சிலையை வைக்கணுமா? இதை அப்பாவே திறந்து வைக்கணுமா? என்னடி அப்ப கேப்டன் விஜயகாந்த்லாம் அவர் நடிகர் சங்கத்துல இருக்கப்ப எத்தனை பேர்த்துக்கு உதவி பட்டி இருக்கிறாரு. நடிகர் சங்க கடனை அடைச்ச ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அவர் பேரை நீங்க வைக்க மாட்டீங்க. சரி விடு, இதுல ஒரு மாற்று கருத்து கூட இருக்கு எல்லாத்துக்கும். இருந்தாலும் இப்படி நீ வேலைத்தனம் காட்டக்கூடாது இல்ல. நீ யாருக்காக முட்டு கொடுக்குற? அவங்க உன்னை காப்பாத்தவங்க நீ நினைக்கிறியா? அவங்க மட்டுமே உன் படத்தை பார்த்து 100 நாள் ஓட விட்டுருவாங்களா? மக்கள் நாங்க பார்க்கணும் இல்ல. அப்ப இந்த மக்களுக்கு துரோகம் நீ பண்ணக்கூடாது இல்ல. அப்ப எங்க வழி நீ புரிஞ்சுக்கணும் இல்ல. புரியாதனால தாண்டா உன்னை எதுக்குற இடத்துல நாங்க நிக்கிறதா இருக்குது. நீ தாண்டா எங்களை எதிரியா மாத்துறீங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். சொம்படிக்கிற வேலையெல்லாம் உன்னோட மாநிலத்துல வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. இங்கேயும் தெளிவோடு இருக்கிற இளைஞர் கூட்டம் இருக்குது. அது சீமான் அண்ணன் பின்னாலே நிற்குதுன்னு நீ புரிஞ்சுக்கோ. உன்னை இதுக்கு மேல விடுற மாதிரி நாங்க இல்லை. உனக்கும் ஒரு திறமான சமூகத்தை நாங்களும் காட்டணும். ஐ ஆம் வெயிட்டிங். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.